வணக்கம் தோழிகளே. நம்மில் பல பேருக்கு ஒரு காமனான கவலை என்னன்னா, முடி கொட்டுது, முன்னாடி இருந்த அளவுக்கு முடி இல்ல, சீவி பார்த்தாலே பஞ்ச் பஞ்சாக முடி வரும், என்ன ஆயில் யூஸ் பண்ணாலும் என்ன ஷாம்பூ யூஸ் பண்ணாலும் ரிசல்ட் தெரியல. இந்த மாதிரி ஏமாற்றம், பயம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைவு இவையெல்லாம் ஹேர் ஃபாலுடன் சேர்ந்து வரும். ஆனா முதல்ல ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள். முடி கொட்ட ஆரம்பிச்சதுனாலேயே வாழ்க்கை முடிஞ்சிடல. முடி மெல்லியதாயிட்டதுனாலேயே அழகு குறையல. சரியான கேர் கொடுத்தா, ஸ்கேல்புக்கு தேவையான சப்போர்ட் கொடுத்தா ஹேர் growth மீண்டும் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு செடி உலர ஆரம்பிச்சா நாம அந்த செடியை வெறுத்து தூக்கி எறிய மாட்டோம். மண்ணை சரி செய்வோம், தண்ணீர் சரியா ஊற்றுவோம், ஒளி கிடைக்கிறதா பார்ப்போம். அப்படியே நம்ம முடியும். முடியை மட்டும் ப்ளேம் பண்ணாதீங்க. உடல் என்ன சொல்லுது என்பதை கேளுங்கள். சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் காரணமாக முடி கொட்டும், சில பேருக்கு ஸ்லீப் குறைவால், சில பேருக்கு நியூட்ரிஷன் குறைவால், சில பேருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ், டேண்ட்ரஃப், ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன், கிராஷ் டயட், அதிக ஹீட் யூஸ், அதிக கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் காரணமாக இருக்கும். அதனால் இன்று முடி ஏன் கொட்டுகிறது, முடி நன்றாக வளர என்ன செய்ய வேண்டும், டெய்லி லைஃப்ல ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் என்ன என்பதையெல்லாம் நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். முடி கொட்டுவது எப்போதும் ஒரு டிசீஸ் சிக்னல் இல்ல. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு சில ஸ்ட்ராண்ட்ஸ் முடி கொட்டுவது நார்மல். ஆனா கையில் எடுத்தாலே அதிகமாக வருது, குளிக்கும்போது நிறைய கொட்டுது, பார்ட்டிஷன் வைட் ஆகுது, போனிடெயில் மெல்லியதா ஆகுது, ஹேர் லைன் பின்னே போகுது, முடி வளரும் வேகம் குறைஞ்சிருக்குன்னா அதை கவனிக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பெண் தினமும் காலையிலிருந்து இரவு வரை வேலை, டென்ஷன், சரியான சாப்பாடு கிடையாது, தண்ணீர் குறைவு, தூக்கம் 5 மணி நேரம் மட்டும். அவங்க பெஸ்ட் ஆயில் யூஸ் பண்ணினாலும், எக்ஸ்பென்சிவ் ஷாம்பூ யூஸ் பண்ணினாலும் ஹேர் ஃபால் குறையாம இருக்கும். ஏன்? ஏன்னா பிரச்சனை தலைமுடியில மட்டும் இல்ல, பாடி ரொட்டீன்ல தான். மறுபக்கம் இன்னொருத்தர் என்ன பண்றாங்க? சாப்பாட்ல புரோட்டீன் கூட்டுறாங்க, கிரீன்ஸ், நட்ஸ், சீட்ஸ் சேர்க்கறாங்க, ஸ்ட்ரெஸ் குறைக்க வாக் போறாங்க, தலையை மெதுவாக கேர் பண்றாங்க, லேட் நைட் குறைக்கிறாங்க. சில வாரங்களில் என்ன ஆகும்? முடி கொட்டுவது ஸ்லோ ஆகும், ஸ்கேல்ப் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், பேபி ஹேர் வர ஆரம்பிக்கலாம். அதுதான் கன்சிஸ்டன்சி பவர். ஹேர் ஃபாலுக்கு முக்கிய காரணங்கள். ஹேர் ஃபால் குறைக்கணும்னா காரணத்தை புரிந்து கொள்ளணும். 1. புரோட்டீன் குறைவு. முடி என்பது பெரும்பாலும் புரோட்டீன் ஸ்ட்ரக்சர். உடம்புக்கு போதுமான புரோட்டீன் கிடைக்கலன்னா பாடி முக்கியமான ஆர்கன்ஸுக்கு முன்னுரிமை கொடுக்கும், ஹேர் growth பின்னாடி போயிடும். 2. அயர்ன் மற்றும் நியூட்ரிஷன் குறைவு. சில பேருக்கு வீக்னஸ், டயர்ட்னஸ், ஹேர் ஃபால் இரண்டும் சேர்ந்திருக்கும். இது நியூட்ரிஷன் குறைவோடு தொடர்பிருக்கலாம். 3. அதிக ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் வந்தா பாடி ரெஸ்ட் மோட்ல இருக்காது, அதன் இஃபெக்ட் ஸ்கேல்ப்ல கூட தெரியும். ஸ்லீப் குறைவால். ராத்திரி லேட்டா தூங்குறது, கண்டினியூவஸ் ஸ்கிரீன் டைம், புரோக்கன் ஸ்லீப் இவை ஹேர் ஹெல்த்தை பாதிக்கலாம். 5. கெமிக்கல் ஓவர்லோட். ஃப்ரீக்வெண்ட் கலரிங், ஸ்ட்ரெய்டனிங், ரீபாண்டிங், எக்ஸசிவ் ஹீட் ஸ்டைலிங் முடி ஷாஃப்டை வீக் பண்ணும். 6. டைட் ஹேர் ஸ்டைல்ஸ். தினமும் டைட் போனிடெயில், டைட் பிரேட், டைட் பன் இது ரூட்ஸுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கும். 7. ஸ்கேல்ப் கேர் தவறு. அதிக ஆயில் வைத்து நாட்களாக கழுவாம இருப்பது அல்லது ஸ்கேல்ப் டர்ட்டியாக விடுவது, டேண்ட்ரஃபை இக்னோர் பண்ணுவது ஹேர் ஃபால் இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போ முக்கியமான பகுதி, ஹேர் growthக்கு என்ன செய்யலாம்? இங்கே சொல்ற டிப்ஸ் எல்லாம் பிராக்டிக்கல், எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட் இல்லாமலே ஸ்டார்ட் பண்ணலாம். டிப் 1. ஹேர் growth ஸ்டார்ட்ஸ் இன் த கிச்சன். முடி வளரணும்னா ஃபர்ஸ்ட் டயட் சரியாகணும். உங்கள் டெய்லி ஃபுட்டில் சேர்க்க வேண்டியவை முட்டை, பயறு வகைகள், கீரை, பாதாம், வால்நட், எள்ளு, பம்கின் சீட்ஸ், டேட்ஸ், கர்ட், நல்ல ஹோம் ஃபுட், ஃப்ரூட்ஸ். ஒரு விஷயம், முடி வளரணும்னு சொல்லிட்டு காலை டீ, மதியம் சிறிதளவு உணவு, இரவு ஜங்க் என்றால் முடியாது. ஸ்கேல்புக்கும் சத்து வேண்டும். டிப் 2. கிராஷ் டயட் வேண்டாம். சில பேரு வெயிட் லாஸ்க்காக திடீர்னு சாப்பாடு குறைஞ்சிடுவாங்க. ஒரு மாதம் கழிச்சு என்ன ஆகும்? வெயிட் குறைந்ததோட ஹேர் ஃபால் கூட அதிகமாவும் ஆகும். அதனால் பாடியை ஸ்டார்விங் மோடுக்கு அனுப்பாதீங்க. ஹெல்தி வெயிட் லாஸ் இருந்தாலும் நியூட்ரிஷன் பேலன்ஸ் அவசியம். டிப் 3. தண்ணீர் போதுமான அளவு குடிக்கவும். டீஹைட்ரேஷன் இருந்தா பாடி ஓவரால் டல் ஆகும், ஸ்கின் டல், ஸ்கேல்ப் ட்ரை, ஹேர் ரஃப் ஆகலாம். அதனால் நாள் முழுக்க தண்ணீர் குடிக்கும் பழக்கம் இம்பார்ட்டன்ட். ஒரே சமயத்தில் 2 லிட்டர் குடிக்கணும்னு இல்ல, நாள் முழுக்க ஈவன்ட்லி குடிக்கணும்.
டிப் 4. ஸ்கேல்ப் மசாஜ், ஆனால் ஜென்டிலா. தலைக்கு எண்ணெய் வைப்பது நல்லதுதான், ஆனா மிக அதிகமாக தேய்க்கக்கூடாது. லைட் வார்ம் ஆயில் எடுத்துக்கிட்டு ஃபிங்கர் டிப்ஸ் கொண்டு மெதுவாக மசாஜ் பண்ணலாம். இதனால் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஸ்ட்ரெஸ் குறையும், ஸ்கேல்ப் கேர் இம்ப்ரூவ் ஆகும். ஆனா ஸ்கிராச் பண்ணக்கூடாது, நகத்தால் கடுமையாக தேய்க்கக்கூடாது. டிப் 5. வாரத்திற்கு எத்தனை முறை தலையை கழுவ வேண்டும்? இது ஸ்கேல்ப் டைப்பை பொறுத்தது. அதிக ஸ்வெட், ஆயிலி ஸ்கேல்ப் இருந்தா ரெகுலர் வாஷ் தேவைப்படலாம். ட்ரை ஸ்கேல்ப் இருந்தா டூ மச் வாஷ் வேண்டாம். முக்கியம் என்னன்னா ஸ்கேல்ப் கிளீன் ஆயிருக்கணும். டர்ட்டி ஸ்கேல்ப் ஹேர் growthக்கு நல்ல சூழல் கிடையாது. ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ஸ்கேல்பை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். முடி லெங்த்தை ஹார்ஷாக ரப் பண்ணாதீங்க. டிப் 6. வெட் ஹேரை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். நனைந்த முடி மிகவும் வீக் இருக்கும். நனைந்த உடனே கடுமையாக சீவாதீங்க. ரஃப் டவல் ரப்பிங் வேண்டாம். சாஃப்ட் டவல் அல்லது காட்டன் கிளாத் பயன்படுத்தலாம். ஒயிட் டூத்க்கும் நல்லது. இது ஸ்மால் டிப் மாதிரி தோன்றலாம், ஆனா பிரேக்கேஜ் குறைக்க ரொம்ப உதவும். டிப் 7. தினமும் ஹீட் யூஸ் குறையட்டும். ஸ்ட்ரெயிட்டனர், கர்லர், ஹாட் ட்ரையர் யூஸ் அதிகமாயிருந்த ஹேர் ஷாஃப்ட் டேமேஜ் ஆகும். முடி வளர வேண்டுமென்றால் முடியை காப்பாற்றணும். ஸ்பெஷல் அகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ஆனா டெய்லி ஹீட் ஸ்டைலிங் அவாய்ட் பண்ணுங்க. டிப் 8. டைட் ஹேர் ஸ்டைலுக்கு பிரேக் கொடுங்கள். முடியை எப்போதும் டைட்டா கட்டிக்கிட்டே இருந்தா ரூட்ஸ் புல் ஆகும். அது நீண்ட காலத்தில் ஹேர் லைனை பாதிக்கலாம். அதனால் சில நேரம் லூஸ் பிரைட், லூஸ் போனி, ஓப்பன் ஹேர், கம்ஃபர்டபுள் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டிப் 9. ஸ்லீப் இஸ் அ பியூட்டி ட்ரீட்மெண்ட். பல பேரு ஹேர் கேர் என்றால் ஆயில், சீரம், ஷாம்பூ மட்டும் நினைப்பாங்க. ஆனா நல்ல தூக்கம் தான் நேச்சுரல் ரிப்பேர் டைம். பாடி ரெஸ்ட் எடுக்கும்போது தான் ரிப்பேர் ப்ராசஸ் நல்லா நடக்கும். அதனால் லேட் நைட் ஸ்க்ரால் குறைச்சு ஸ்லீப் நேரத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். டிப் 10. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹேர் கேர். இதுதான் மிக முக்கியமானது. ஒரு வீட்டு அம்மா, ஒரு ஒர்க்கிங் உமன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு நியூ மாம், யாராக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இம்பாக்ட் ஹேரில் தெரியும். 5 to 15 நிமிடம் டீப் பிரீதிங், ஷார்ட் வாக், பிரேயர், சைலன்ஸ், ஸ்ட்ரெச்சிங், ஃபோன் இல்லாத நேரம், இது எல்லாம் ஹேருக்கும் உதவும். ஏனென்றால் காம் பாடி, காம் ஸ்கேல்ப். ஹேர் growthக்கு வீட்டிலேயே உதவும் சில சிம்பிள் ஹேபிட்ஸ். காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கலாம். சாப்பாட்டில் கீரை, பருப்பு, விதைகள் சேர்க்கலாம். வாரம் 2 அல்லது 3 முறை ஜென்டில் ஆயில் மசாஜ் செய்யலாம். அதிக கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் அவாய்ட் பண்ணலாம். ரெகுலர் ட்ரிம்மிங் மூலம் ஸ்பிளிட் எண்ட்ஸ் குறைக்கலாம். முடியை மற்றவரோடு கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் ஹேர் ஜர்னி வேறுபடும். ஒருவருக்கு 1 மாதத்தில் சேஞ்ச் தெரியும், இன்னொருவருக்கு 3 மாதம் ஆகலாம். கன்சிஸ்டன்சி இருந்தா இம்ப்ரூவ்மெண்ட் வரலாம். ஒரு மோட்டிவேஷனல் ரிமைண்டர். கண்ணாடி முன்னாடி நின்னு சிலர் தங்களோட முடியை கண்டு மனசு உடைஞ்சிருப்பாங்க. நான் முன்னாடி மாதிரி இல்ல என்று நினைப்பாங்க. ஆனா கேளுங்கள், நீங்கள் உங்கள் முடியை விட பெரியவர். நீங்கள் உங்கள் வெளிப்புற தோற்றத்தை விட மதிப்புள்ளவர். ஆனா அதே நேரத்தில் உங்களை கவனித்துக் கொள்வது தவறில்லை. உங்கள் உடலை நேசித்து கேர் பண்ணுவது முக்கியம். ஹேர் கேர் என்பது வெறும் பியூட்டி விஷயம் மட்டும் இல்ல. அது செல்ஃப் ரெஸ்பெக்ட், அது செல்ஃப் கேர், அது பேஷன்ஸ், அது டிசிப்ளின். ஒரு நாள் ஆயில் போட்டதால மிராக்கிள் ஆகாது. ஒரு நாள் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டதால சேஞ்ச் தெரியாது. ஆனா தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணினா அதுதான் ஃபியூச்சர் ரிசல்ட் தரும். எப்போது டாக்டரை பார்க்க வேண்டும்? கீழ்க்கண்ட மாதிரி இருந்தா மருத்துவ ஆலோசனை தேவைப்படலாம். திடீரென்று அதிக ஹேர் ஃபால், ரவுண்ட் பேச்சஸ் போல முடி உதிர்தல், ஸ்கேல்ப் இச்சிங், ரெட்னஸ், ஸ்கேலிங், சிவியர் டேண்ட்ரஃப், பாடி வீக்னஸ் பிளஸ் ஹேர் ஃபால், தைராய்டு, அனீமியா, ஹார்மோன் இஷ்யூஸ் சந்தேகமிருந்தால் இக்னோர் பண்ணாமல் ரீசன் கண்டுபிடிப்பது நல்லது. முடி கொட்டுதுன்னு பயப்படாதீங்க. முடி வளர வேண்டும்னா அதற்கான சூழலை உடம்புக்குள்ளவும் உருவாக்கணும், வெளியிலும் உருவாக்கணும். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், குறைந்த ஸ்ட்ரெஸ், ஜென்டில் ஸ்கேல்ப் கேர், கன்சிஸ்டன்ட் ரொட்டீன், இவைதான் உண்மையான ஹேர் growth சீக்ரெட்ஸ். இன்று கண்ணாடி பார்த்து கவலைப்படுறவரா நீங்க இருந்தாலும் நாளை அதே கண்ணாடியை பார்த்து நம்பிக்கையுடன் சிரிக்கலாம். முடி மீண்டும் வலிமையா வரலாம். ஸ்கேல்ப் மீண்டும் ஹெல்தியாக ஆகலாம். நம்பிக்கையும் மீண்டும் வளரும். அதனால் இன்று முதல் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க. நான் என் முடியை காப்பாற்றப் போகிறேன். அவசரப்படாமல் அன்போடு பொறுமையோடு கேர் பண்ண போகிறேன். நன்றி தோழிகளே. உங்கள் ஹேர் ஜர்னி நல்ல மாற்றத்துடன் தொடர வாழ்த்துக்கள்.